நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, த ரியல் சைலன்சர் அப்படின்ற பேரோட நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீரை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய புகழ் பாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, அதில் கடைசி ஒரு 5-6 வருஷத்தில் கௌதம் கம்பீர் மேலே வன்மம் அப்படின்றது தான் கக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தோனி மேலே கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வன்மத்தை கக்கிட்டே இருக்காரு. 2011 வேர்ல்டு கப் பார்த்தோம் அப்படின்னா தோனிங்கிற ஒருத்தரால் கிடைக்கல அப்படின்றதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அவர் கிரிக்கெட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பொறாமை, வைத்தறிச்சல் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி அவர் வந்துட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவருடைய கருத்து அப்படின்றதும் இருக்கும். ஸோ ரெண்டு தரப்புலையுமே பொதுவாக யோசிக்கக்கூடியவங்களுக்கு அவருடைய கருத்து அப்படின்றது புரியும். பட் இவர் தான் செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அது தப்பான விஷயமா போய் முடியும் அப்படின்னே சொல்லலாம். பட் நேற்று வந்து மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சைலன்சர் அப்படின்ற பேர் வச்சுக்கிட்டு இருந்த பேட் கமின்ஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய டீமுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டாரா இருந்து மற்ற எல்லா டீம்ஸுமே ஜெயிச்சாங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் இருக்காங்க இல்லையா, கேப்டனை தான் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க, கேப்டன்கிட்ட தான் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்கும். பட் இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஃபர்ஸ்ட் கௌதம் கம்பீர் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர்ட்ட ஒரு கேள்வி அப்படின்றது கேட்கப்பட்டுச்சு, நீங்க ஏன் மேட்ச் நடக்கும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, மற்ற மென்டார்ஸ்லாம் இருக்காங்க, மற்ற கோச்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌதம் கம்பீர் ஒரு டீசெண்டான ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். நான் ஒன்றும் பாலிவுட் ஸ்டார் கிடையாது, நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு கோச், என் டீம் அந்த கேம் இருக்கு இல்லையா அந்த கேமில் ஜெயிக்கணும், ஸோ நான் வந்துட்டு ஒரு வின்னராக இருக்க தான் ஆசைப்படுறேனே தவிர ஒரு செலிபிரிட்டியாக இருக்க ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்கான ரிப்ளை கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். நேற்றை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எஸ்ஆர்எஸ் சரியான ஃபார்மில் இருக்காங்கப்பா, அதுவும் ஓப்பனர்ஸ் 2 பேரை விட்டாலே பொழந்து கட்டிடுவாங்க, ரெக்கார்ட்ஸ் மேலே ரெக்கார்டு, 250 ரன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2-3 டைம் அடிச்சிருக்காங்க, பேட் கமின்ஸ் வேறு லீட் பண்ணுறாரு, வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் கேமை ஒன் சைடாக கொண்டு போய் ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ரொம்ப முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் அவர் த ரியல் சைலன்சர் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கேகேஆரை லீட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அந்த விதத்தை பார்த்து முன்னாடியே வந்துட்டு பிசிசிஐ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளர் யாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா, அவருடைய பயிற்சி காலம், அவருடைய அந்த பயிற்சியாளருக்கான காலம் அப்படின்றது முடிய போகுது. ஸோ அதனால அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி தேடும்போது ராகுல் டிராவிட்டே மறுபடியும் அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஐடியாலலாம் கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீஃபன் பிளமிங்காக இருந்தாலும் சரி, ரிக்கி பாண்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அவங்கெல்லாம் ஓப்பனாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் கூட ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அவங்க வருஷத்தில் 11 மாதமே பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நாங்கள் வந்துட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் பிசிசிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 இந்தியன் கிரிக்கெட் பிளேயரில் ஒருத்தர் தான் யாராவது பார்த்தோம் அப்படின்னா தலைமை பயிற்சியாளராக வருவாங்க, எக்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சூசகமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பு பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீருக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேகேஆர் இருக்கு இல்லையா, அதை லீட் பண்ண விதமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கேம் பிளானாக இருந்தாலும் சரி, சீசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் பெருசா எங்கேயுமே தெரியல அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா எஸ்ஆர்எச் அடி பிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் அதிரடியான மாட்டம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபிலாம் வழக்கம் போல ஃபேன்ஸ் மேனேஜ்மெண்ட் அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் தெரிஞ்சாங்க. கேகேஆர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூலையில் சைலண்டா இருந்தே வந்துட்டு சம்பவம் அப்படின்றத பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு டீம் அப்படின்றத வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு டீம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2012, 2014 2 டைமுமே கொல்கத்தாக்காக கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டன் கௌதம் கம்பீர். ஸோ மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மென்டராக இருந்தும் அவருடைய மென்டர்ஷிப்பில் கப் வின் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால அவன் குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஷாருக் கான் எக்கச்சக்கமான ஹாப்பியில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்றத வைக்கிறாரு. நான் வந்துட்டு தலைமை பயிற்சியாளர் பதவி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி, பட் அந்த பதவி எனக்கு தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருந்தாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐக்கு வேற வழி கிடையாது,
கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் அப்படின்றதுனால கௌதம் கம்பீர் தான் அடுத்து இந்தியாவை லீட் பண்ண போறாரு. அதாவது ஆஸ் எ மென்டரா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்ரெசிவான பிளேயர் அப்படின்றத தாண்டி கேமுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். மென்டரா பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணி காமிச்சிட்டாரு. இது கூட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்டி இருக்கு இல்லையா, அவர் மென்டரா இந்த 2 வருஷமே பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டர் இந்தியாவுக்கு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுடைய கட்டமைப்பு அப்படின்றது அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். எக்ஸ் இந்தியன் பிளேயர் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்படின்றதுனால இப்போதைக்கு கௌதம் கம்பீர் தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் கௌதம் கம்பீர் வந்துட்டு தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி அவர் தலைமை பயிற்சியாளர் ஆகுறாரு அப்படின்னா இது வரைக்கும் எந்த பயிற்சியாளருக்குமே கொடுக்காத சம்பளம் அப்படின்றது கௌதம் கம்பீருக்கு தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு ஐபிஎல் டீமுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்காங்க, இப்போ ஒரு மென்டரா இருக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னா 5 to 10 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு சீசனுக்கு. ஸோ 2 மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 to 10 கோடி ரூபாய் சேலரி அப்படின்றத அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிரிக்கெட் வர்ணனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கிரிக்கெட்டை போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளில் நடக்கக்கூடிய மேட்ச்க்கு வர்ணனை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் போய் பேசுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதிகப்படியான சம்பளம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் இந்தியா கூட தான் டிராவல் அப்படின்றது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவர் இழக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையுமே சேர்த்து ஒரு காம்பன்சேட்டா ரொம்ப பெரிய அளவில் சம்பளம் அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சரி ஓகே, இப்போ கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளர் ஆகுனாரு, அவர் இந்தியாவை லீட் பண்றாரு ஓகே, பட் ஒரு தலைமை பயிற்சியாளர்னா என்னெல்லாம் இருக்கணும், உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமுடைய தலைமை பயிற்சியாளர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில கேட்டகரிஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30 டெஸ்ட் போட்டி விளையாடி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 50 ODI மேட்சஸ் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் டீம் இருக்கு இல்லையா, ஐபிஎல் டீமை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டீமில் தலைமை பயிற்சியாளர் அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க இருந்திருக்கணும். ஸோ அதையும் தாண்டி பிசிசிஐ வழங்கக்கூடிய ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றதும் அந்த பிளேயர்கிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வந்துட்டு விண்ணப்பிக்க முடியும். அப்படி இன்கேஸ் அவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க முழுக்க இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, அவங்க ஃபாரின் போனாலும் சரி, இல்லை இங்கே உள்ளூரில் விளையாடினாலும் சரி, இந்தியாவுக்குள்ளேயே விளையாண்டாலும் இந்தியா விட்டு தாண்டி விளையாண்டாலும் அவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைமை பயிற்சியாளர் அப்படின்றவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருஷத்துல 11 மாசம் கண்டிப்பா இந்தியன் கிரிக்கெட் டீம் மேட்சஸ் அப்படின்றது விளையாடுறாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஏற்ற மாதிரி கோச்சிங் அப்படின்றத கொடுக்கணும். டெஸ்ட்டுக்கு எப்படி விளையாடணும், ஓடிஐக்கு எப்படி விளையாடணும், T20க்கு எப்படி விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீரருக்குள்ள இருக்கக்கூடிய திறமை அப்படின்றத வெளியே கொண்டு வரணும். முக்கியமான விஷயம் செலெக்ஷன் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்து அனுசரித்து போகணும். ஏன்னா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைமை பயிற்சியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலதான் பழி அப்படின்றத போடுவாங்க. டீம் எடுக்க தெரியல அப்படின்ட்டுலாம். அதை தாண்டி பாலிடிக்ஸ் அப்படின்றதும் ஒரு சைடில் இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் அந்த பதவி அப்படின்றது. ஸோ இதுக்கு நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்றது தரப்படுது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கௌதம் கம்பீர் போனாரு அப்படின்னா இது வரைக்கும் எந்த தலைமை பயிற்சியாளரும் வாங்காத சம்பளம் அப்படின்றது கௌதம் கம்பீருக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெளிநாடுகளில் போய் மேட்சஸ் அப்படின்றது விளையாண்டாங்கன்னா ஒரு நாளைக்கு $250 அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அலவன்ஸாக கொடுக்குறாங்க. ஸ்டேவும் வந்துட்டு பிசிசிஐயே ரெடி பண்ணிடுவாங்க, அவங்களுக்கான டிராவலிங்கும் பிசிசிஐயே ரெடி பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் அதாவது ஃபுட்டு கொடுத்து இடம் கொடுத்து டிராவலிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து $250 வந்துட்டு அலவன்ஸாக கொடுப்பாங்க. $250 அப்படின்னா இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 20,000 ரூபா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய தலைமை பயிற்சியாளர் பதவி அப்படின்றதுக்கு கௌதம் கம்பீர் பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான் இருக்கார் இல்லையா, நேற்று மேட்ச் ஜெயிச்சோன்னே ஒரு பிளாங்க் செக் அப்படின்றத வந்துட்டு கௌதம் கம்பீர் கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ இதில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க, பட் அடுத்த 10 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேகேஆரோட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் செக்கை கையில் கொடுத்ததுனால பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் இதுவா அதுவா இங்கேயா அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் கௌதம் கம்பீர் இந்தியன் டீமை லீட் பண்ணுறாரு அப்படின்னா அது சரியான விஷயமா இருக்குமா இல்லையா, இதை பற்றின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.